நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலிலே மக்கள் ஒரு மாதிரி வாக்களிப்பாங்க, சட்டமன்ற தேர்தலிலே வேறு மாதிரி வாக்களிப்பார்கள். அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்றத்தில் 234 சட்டமன்ற தொகுதி இருந்தது. அதில் 2 தொகுதியில் தான் நாம் வெற்றி பெற்றோம். அப்பொழுது இடைத்தேர்தல் நடந்தது. 22 சட்டமன்ற தேர்தலில் 9 தேர்தல் நாம் வெற்றி பெற்றோம். ரெண்டாயிரத்தி 21 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி 75 இடங்களில் நாம் வெற்றி பெற்றோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 2 இடங்கள் வெற்றி பெற்ற அண்ணா திமுக கூட்டணி ஒரு இடத்துல தான் எம்பியில் நாம் வெற்றி பெற்றோம் 2019. ஆனா எம்எல்ஏ தொகுதியில் வரும்போது 2 இடத்துல வெற்றி பெற்றோம். அதே 2021 75 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தல் அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டாங்க. அண்ணா திமுக எதிர்த்து அண்ணா திமுக திமுக 2 தான் 22 சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் போட்டியிட்டோம். அதுல 9 எம்எல்ஏ நாம ஜெயிச்சோம். அப்ப நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்றத்தில் திமுக சுமார் 39,000 வாக்குகளை வெற்றி பெறாங்க. அதே நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக 25,000 வாக்குகளை வெற்றி பெற்றோம். ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறுகிறது. நாடாளுமன்றத்தில் திமுக போட்டியிடுறது, சட்டமன்றத்திலையும் திமுக போட்டியிடுது. ஆனால் நாடாளுமன்றத்தில் அதிக வாக்கு வாங்குறாங்க, சட்டமன்றத்தில் அண்ணா திமுக அதிகமாக வாக்குது. இப்படி 9 சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அண்ணா திமுக வீழ்த்தியது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியிலும் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகமாக வாங்கினாங்க. இதுதான் நிலைமை. அது மட்டுமல்ல, 2024 சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுல 39 தொகுதி திமுக தான் வெற்றி பெற்றாங்க. அந்த 234 சட்டமன்ற தொகுதியில் அண்ணா திமுக கூட்டணி அந்த எம்எல்ஏ தொகுதி 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் வருது. 10 இடங்கள் நாம் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திமுக கூட்டணி வாங்கின வாக்கு திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வாங்கின வாக்கு ரெண்டையும் சேர்த்துனா 41.33%. அண்ணா திமுக வாங்கின வாக்கு நாடாளுமன்றத்தில் 23.5%. பாரதிய ஜனதா நாடாளுமன்றத்தில் வாங்கின வாக்கு இரண்டையும் சேர்த்தா 41.33%. அப்போ இந்த 234 சட்டமன்ற தொகுதி 39 நாடாளுமன்றத்தில் இருக்குது. இதுல அந்த 41.33% வாக்குல பார்த்தா 84 சட்டமன்ற தொகுதி வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்குது. அதிகமா வாங்கியிருக்கிறோம். 84 சட்டமன்ற தொகுதியில அதிகமான வாக்குகளை பெற்றுக்கிறோம். 15 சட்டமன்ற தொகுதியில 1% வாக்கு தான் குறைவு. 18 சட்டமன்ற தொகுதியில 1-2% வாக்கு தான் குறைவுபட்டிருக்குது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல், 2019 நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டு ஒப்பிட்டு நான் சொன்னேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தல் 2 இடங்கள் தான் எம்எல்ஏ தொகுதியில் வெற்றி பெற்றோம். 21 75 தொகுதி வெற்றி பெற்றோம். இப்போ அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு 84 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறோம். அப்போ 19 2 இடங்கள் வெற்றி பெற்ற போது 84 என்று சொன்னால் 75 என்று சொன்னால் இப்பொழுது 84 என்றால் அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கக்கூடிய கூட்டணி வெல்லும்.